ஃபர்ஸ்ட் கேள்வி மேடம் மேரி ஜெயந்தி அவர்களுக்கு, எந்த அத்தாரிட்டியில, யார் கொடுத்த அத்தாரிட்டியில கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் உங்க மேல பாயும்? யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாயும் அப்படின்னு நீங்க எந்த அத்தாரிட்டியில சொல்றீங்க? ரெண்டாவது, எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாயும் அப்படின்னு சொல்றீங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன அப்படின்னு முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க, நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புகளுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. காசு வாங்கி பேசிட்டான், ஸ்கேண்டலைசிங் த கேரக்டர் ஆஃப் த ஜட்ஜ். அந்த ஜட்ஜை இழிவுபடுத்தி காசு வாங்கி ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இல்ல இந்த நீதித்துறை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைகோர்ட் இங்க வேலையே ஆகாது, இங்க இருக்கவங்க இப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆனா பப்ளிக்லி அவைலபிள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே கிடையாது. லாஜிக்கின் அடிப்படையில் ஒரு மனிதன் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் மேடம், ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிட்டிசனும் யார் அந்த சார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகவே ஆகாது.